குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த மண்ணில் புதைந்திருக்கிற அனைத்து அதிசயங்களையும் நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அதிசயங்கள்லாம் எப்படி நிகழுதுங்கிறதுக்கு கூட நமக்கான காரணம் எப்படி கிடைக்கிறோன்றத நாமளே ஒரு அதிசயத்தோடு பார்க்கும்பொழுது தான் அதனுடைய விளக்கங்களும் நமக்கு தெரியுதுங்க. சாதாரண மனிதனின் பார்வையில் இந்த பூமியின் தத்துவம் என்னன்னு கேட்டால் சுழல்கிறதுங்கிறத தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ பூமியின் தத்துவம் இது மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் நோக்குகிறீங்களோ அது எல்லாமே அதிசயம்தாங்க. எப்படி சொல்கிறதுன்றதுக்கு விட அதை நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு இடத்துலையும் விதைக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த விதை எது விதைக்கப்படுகின்றதோ அதை தவிர அந்த செடி விருட்சத்திலிருந்து எதையுமே தர்றதில்லைங்க. ஒரு நீராகட்டும், ஒரு நெருப்பாகட்டும், ஒரு காற்றாகட்டுங்க, ஒரு இடத்துல புயலா மாறுகின்றது. மற்றொரு இடத்துல அதுவே உங்களுக்கான வெற்றியை கொடுக்கின்ற, ஏன் அதனுடைய தோல்வியிலும் அது பங்கேற்கவும் ஆசைப்படுதுங்க. இதையெல்லாம் உங்களுக்கான அற்புதங்களா நீங்க நினைக்கும் பொழுது, எங்கிருந்து இந்த அக்னி பிறக்கிறதுன்னு நாம 2 கல்கள உராசும் போதும் தெரியுது. ஒரு தீக்குச்சி எரிய வைக்கும் போதும் தெரியுதுங்க. இந்த காற்றால் தான் தீ பிடிக்கின்றதுன்னு எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், அப்போ நீர் எங்கிருந்து எடுக்கின்றதுன்னா, அதுவும் இந்த பூமியிலிருந்து தான் எடுக்கப்படுதுன்னா, அப்போ பூமிக்கு அடியிலேயே அதே வெப்பம்ங்கிற சுழலும் இருக்குங்க. உங்களுடைய ஆட்சியில நீங்க இதுபோல எவ்வளவோ விஷயங்கள இந்த பூமியில் கண்டு எடுக்கும் பொழுதெல்லாம், பூமியின் அதிசயத்தில் நீங்க உங்களையே திளைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்னா, உங்களுக்குள் நான் பூமிநாதனாய் இருக்கின்றேன். அதே விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் உடலே பூமி, உங்களுக்குள் நாதனாய் நான் இருக்கின்றேன். உங்களுள் ஏற்படும் அதிசயத்தை என்று நீங்கள் உற்று நோக்க பார்க்கின்றீர்கள். அன்று வரை உங்களுள் நான் மறைவாய் இருக்கின்றேன். மறைபொருளாய் இருக்கின்றேன். அதுவே உங்களுள் இறைபொருள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.